இன்றைக்கி என்ன சமையல் பார்க்கறது முதல்ல இன்றைக்கி வீட்டுக்கு தேவையான சாமான்கள் மார்க்கெட்டுக்கு போகிறேன் வாங்குறதுக்கு. சமைக்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஸோ இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா பழங்கஞ்சி செஞ்சுருக்கேன். இது நைட்டு வந்து சோறு மிஞ்சிருச்சு. அதனால் நைட்டே தண்ணி கொஞ்சம் அரைவாசி ஊற்றி வச்சுருந்தேன் சோறில். காலையில் அந்த சோறு கொஞ்சம் பெருசாக இருக்கிறனால பிளெண்டர் பண்ணிக்கிட்டேன். பாஸ்மதி தான். லைட்டாக பிளெண்டர் பண்ணிவிட்டு தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். அதோடு கொஞ்சம் தயிரும் சேர்க்குறேன். இப்படி செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் கொஞ்சம் சேர்த்த பிறகு சின்னதாக வெட்டின வெங்காயம், பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், க்ரீமியாக இருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கும் கொடுக்கலாம். ஆனால் பச்சை மிளகாய் கொஞ்சம் குறைச்சிக்கொள்ளுங்க. இப்போ நான் என்ன வாங்கிட்டு வந்தேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ சமைக்கிறதுக்கு முருங்கைக்கீரை க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். அதோட மீன் எல்லாத்தையும் கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். சிக்கனையும் க்ளீன் பண்ணி எல்லாம் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் போட்டுட்டேன். இந்த பாருங்கள், இப்போ கழுவுனது தான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பாப்பா என்னென்ன சாமான்கள் வாங்கிட்டு வந்திருக்கிறேன்னு சொல்லி, நான் வாங்கிட்டு வந்த முருங்கைக்கீரை, அப்புறம் தேங்காய், நல்லெண்ணெய். மீனுக்கெல்லாம் நான் நல்லெண்ணெய் தான் போடுவேன். அது பொரிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுபோல் மீன், மார்க்கெட் போயிட்டு வந்தாலே வேலை அதிகமாக இருக்கும். இப்போ இதெல்லாம் மீனெல்லாம் கழுவி எடுக்கிறது பெரிய வேலை எனக்கு. எல்லாத்தையும் கழுவி தனித்தனியாக வேலையாக போட்டு வைக்கணும். அதுக்கு பார்த்து சமைக்கணும். இப்போ நாங்கள் காய்கறியெல்லாம் என்ன கொண்டாந்துருக்கேன்னு அதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். சிக்கன் கழுவும் போது தயிர் சேர்த்து கழுவுங்க, நல்லா க்ளீனாக கழுவப்படும். மீனுக்கு வந்து வளமையாக மஞ்சள் தூள் உப்பும் கொஞ்சம் போட்டு தான் கழுவுவேன். அரிசி முடிஞ்சிருச்சு, அரிசியும் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஃப்ரூட்ஸில் வந்து ரம்புட்டான் இப்போ நல்ல சீசனாக போகுது, நல்ல சீப்பாகவும் கிடைக்கிது, வாங்கி சாப்பிடுங்க. அப்புறம் மேங்கோஸும் அதே மாதிரி, மாம்பழம், டோரியான், அல்போன்சா, அது மற்றது இது பாருங்கள், மரக்கறி, தக்காளியெலாம் நல்ல தக்காளி கிடச்சிச்சு. பேஷன் ஃப்ரூட்டும் வாங்கியிருக்கேன். சிறுக்கீரை, தேயிலை முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இது என்னது காளான், அதெல்லாம் எங்கள் வீட்டில் சாப்பிடுவாங்க. இப்போ ஓகே, சோறும் சமைச்சாச்சு. குயிக்காக 2 கறி தான் செஞ்சுருக்கேன் இன்றைக்கி. மீன் சமைச்சி, முருங்கைக்கீரை, பால் கறி. மீன் வந்து அரைச்சி போட்டு செஞ்சுருக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் குயிக்காக சந்திப்போம். நைட்டுக்கு வந்து டூனா சாண்ட்விச் செஞ்சுருந்தேன். பிள்ளைகளோடு போயிட்டு ரியோவில் ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். அதோட மாம்பழமும் வெட்டி சாப்பிட போகிறேன். வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இந்த பழம்.